தோல்வி பயத்தை புரிந்து கொள்வது. பெரும்பாலானவர்கள் பணக்காரராக வேண்டுமென்று கனவு காண்கிறார்கள். ஆனால் அதை அடைவது சிலருக்கு மட்டுமே சாத்தியம். காரணம் திறமை இல்லாமையல்ல, வாய்ப்பு இல்லாமையல்ல, ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் தோல்வி பயம்தான் அவர்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது. தோல்வி பயம் என்பது பணத்தை இழப்பது மட்டுமல்ல, அது அவமானம், மறுப்பு, பிறர் விமர்சனம் போன்ற உணர்ச்சிகளையும் கொண்டது. இந்த உணர்வுகள் மனிதர்களை எந்த புதிய முயற்சியும் செய்யாமல் தடுக்கிறது மற்றும் வாழ்க்கையில் வளர்ச்சியை குறைக்கிறது. மக்கள் தோல்வியை மட்டும் பயப்படுவதில்லை, அவர்கள் தோல்வி அடைந்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்ற சமூக அழுத்தத்தையே அதிகமாக பயப்படுகிறார்கள். இந்த எண்ணம் அவர்களின் கனவுகளை அடைய முயற்சி செய்வதையே தடுக்கிறது. இந்த பயம் மனிதர்களை ஒரு மன சிறையில் அடைத்து விடுகிறது. அவர்கள் அதிகமாக யோசித்து முடிவுகளை தள்ளி வைத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதே வாழ்க்கை முறையில் சிக்கிவிடுகிறார்கள். இது வளர்ச்சியை முற்றிலும் நிறுத்துகிறது. புதிய வாய்ப்புகளை முயற்சிக்காமல் அவர்கள் விரும்பாத வேலைகளில் சிக்கி சம்பளம் முதல் சம்பளம் வரை வாழ்கிறார்கள். பாதுகாப்பு என்ற பெயரில் பயம் அவர்களை கட்டுப்படுத்துகிறது. இதனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. உண்மையில் தோல்வி பயம் வளர்ச்சியை மட்டும் தடுக்காது, அது உங்கள் பண வளத்திறனை சுற்றி காணாமல் இருக்கும் சுவர்களை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து விடுகிறது மற்றும் வாய்ப்புகளை மறைக்கிறது. பயம் செல்வத்தை எப்படி தடுக்கிறது? பயம் மனிதர்களை முதலீடு செய்யாமல் தடுக்கிறது. பலர் பங்கு சந்தை, நிலம் அல்லது பிற முதலீடுகளில் பணத்தை இழக்கலாம் என்ற எண்ணத்தால் எந்த முதலீடும் செய்யாமல் பணத்தை வைத்துக்கொண்டு வளர்ச்சி வாய்ப்புகளை தவறவிடுகிறார்கள். இது நீண்ட காலத்தில் பாதிப்பை உண்டாக்குகிறது. அவர்கள் பணத்தை சேமிப்பு கணக்கில் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அது அதிக வருமானம் தராது. பணவீக்கம் காரணமாக அதன் மதிப்பு குறைகிறது. இதனால் அவர்கள் பணம் வளரவில்லை என்றாலும் பாதுகாப்பாக உள்ளது என்று தவறாக நம்புகிறார்கள். பயம் தொழில் தொடங்குவதை தடுக்கிறது. உலகில் பல பணக்காரர்கள் தொழில் முனைவோர், ஆனால் பலர் தோல்வி பயத்தால் முயற்சி செய்யாமல் விடுகிறார்கள். இதனால் அவர்கள் பெரிய வருமான வாய்ப்புகளை இழந்து வாழ்க்கையை சாதாரண நிலையில் வைத்திருக்கிறார்கள். மக்கள் பாதுகாப்பான வேலைகளை தேர்வு செய்கிறார்கள். அந்த வேலை அவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர பயப்படுகிறார்கள். தோல்வியை சந்திப்பதை விட அதே நிலை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது எளிது என்று நினைக்கிறார்கள். பயம் பெர்ஃபெக்ஷனிசத்தை உருவாக்குகிறது. மக்கள் சரியான நேரம், சரியான திட்டம், சரியான சூழ்நிலை வரும் வரை காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரம் வராததால் அவர்கள் ஆரம்பிக்காமல் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை இழக்கிறார்கள். அவர்கள் திட்டமிடுவதில் மட்டுமே நேரத்தை செலவிடுகிறார்கள், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆண்டுகள் கடந்து போகிறது, ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பது அவர்களை மேலும் பின்னுக்கு தள்ளுகிறது. பயம் ஒரே வருமானத்தை மட்டுமே நம்ப வைக்கிறது. அவர்கள் சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழ்கிறார்கள். பல வருமான வாய்ப்புகளை உருவாக்க முயற்சி செய்யாமல் பாதுகாப்பு வட்டத்திற்குள் இருப்பதால் வளர்ச்சி சாத்தியம் குறைகிறது. பாதுகாப்பு வட்டத்தை விட்டு வெளியே வர பயப்படுவதால் அவர்கள் பெரிய வாய்ப்புகளை தவறவிடுகிறார்கள். சிறிய வருமானத்தில் திருப்தியடைந்து வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொண்டு உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைய முடியாமல் போகிறது. பயத்தின் மனவியல் காரணங்கள். தோல்வி பயம் குழந்தை பருவத்தில் உருமாகிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் தவறு செய்யாதே, பாதுகாப்பாக இரு என்று சொல்லி வளர்க்கிறார்கள். இதனால் முயற்சி செய்வதை விட தவிர்ப்பதுதான் பாதுகாப்பு என்று மனதில் பதிகிறது. பள்ளிகளில் தவறுகள் தண்டிக்கப்படுகின்றன. இதனால் மாணவர்கள் தவறு செய்வதை தவிர்க்க முயற்சிக்கிறார்கள். கற்றல் ஒரு பயணம் என்பதை உணராமல் தோல்வி என்பது தவறு என்று நினைத்து வளர்க்கிறார்கள். இது மனதடை உருவாக்குகிறது. சமூகத்தில் வெற்றி மட்டுமே கொண்டாடப்படுகிறது, தோல்வி பற்றி யாரும் பேசுவதில்லை. இதனால் மக்கள் தோல்வி என்பது ஏற்க முடியாதது என்று நம்பி அதை தவிர்க்க முயற்சிக்கிறார்கள். இதுவே வளர்ச்சியை தடுக்கிறது. மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணம் மனிதர்களை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய காரணம். இது அவர்களை புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்வு செய்ய வைக்கிறது. மனித மூளை இயற்கையாகவே ஆபத்தை தவிர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனால் தோல்வி ஒரு ஆபத்து போல தோன்றுகிறது, ஆனால் அது உண்மையில் ஒரு கற்றல் அனுபவம் என்பதை பலர் புரிந்து கொள்ளவில்லை. கடந்த தோல்விகள் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. ஒருமுறை தோல்வியடைந்தவர்கள் அதை மீண்டும் சந்திக்காமல் இருக்க முயற்சிக்கிறார்கள். இதனால் புதிய வாய்ப்புகளை முயற்சிக்காமல் விடுகிறார்கள். இந்த எண்ணம் அவர்களை பாதுகாக்கும் போல தோன்றினாலும் அது வளர்ச்சியை தடுக்கிறது. அவர்கள் முன்னேற வேண்டிய இடத்தில் நின்று விடுகிறார்கள். இது வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தடுக்கிறது. பணக்காரர்கள் தோல்வியை எப்படி பார்க்கிறார்கள்? பணக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அவர்கள் தோல்வியை பார்க்கும் விதம்தான். அவர்கள் அதை ஒரு முடிவாக பார்க்காமல் ஒரு கற்றல் அனுபவமாக பார்க்கிறார்கள். மத்தியதர மனநிலை தோல்வியை தன்னம்பிக்கை குறைவாக பார்க்கிறது.
ஆனால் பணக்காரர்கள் அதை ஃபீட்பேக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது அவர்களை தொடர்ந்து முன்னேற உதவுகிறது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் கற்பிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த பாடத்தை பயன்படுத்தி அடுத்த முயற்சியில் வெற்றி பெற முயற்சிக்கிறார்கள். வரலாற்றில் பல வெற்றியாளர்கள் பல முறை தோல்வியடைந்த பிறகே வெற்றி பெற்றுள்ளனர். இது முயற்சி மற்றும் பொறுமையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்முனைவோர் இழப்புகளை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுகிறார்கள். அவர்கள் தோல்வியை பயப்படாமல் அதை பயன்படுத்தி வளர்கிறார்கள். அவர்கள் தோல்வியை தவிர்க்கவில்லை, அதை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். இதுவே அவர்களை மற்றவர்களை விட வெற்றிகரமாக மாற்றுகிறது. பயத்தின் உண்மையான செலவு. பயம் பணத்தை மட்டுமல்ல, நேரத்தையும் இழக்க வைக்கிறது. நேரம் வாழ்க்கையின் மிக முக்கியமான சொத்து. அதை இழந்தால் மீண்டும் பெற முடியாது. நடவடிக்கை எடுக்காமல் தாமதிப்பதால் ஆண்டுகள் வீணாகின்றன. இது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கிறது மற்றும் வாய்ப்புகளை இழக்க வைக்கிறது. வாய்ப்புகள் மற்றவர்களிடம் போய் சேர்கின்றன. அவர்கள் முயற்சி செய்வதால் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் பயம் காரணமாக முயற்சி செய்யாதவர்கள் பின்னால் தள்ளப்படுகிறார்கள். பயம் மனிதர்களை விரும்பாத வேலைகளில் சிக்க வைத்து விடுகிறது. அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். இறுதியில் தோல்வியை தவிர்க்க முயற்சித்தவர்கள் வாழ்க்கையில் பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் முயற்சி செய்யவில்லை. தோல்வி பயத்தை எப்படி வெல்லலாம்? முதலில் தோல்வியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அது முடிவு அல்ல, கற்றல் ஒரு பகுதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும் ஒரு படியாக பார்க்க வேண்டும். இது நம்பிக்கையை அதிகரிக்கும். சிறிய முயற்சிகளால் தொடங்குங்கள். இது பயத்தை குறைத்து அனுபவத்தை அதிகரிக்கும் மற்றும் நம்பிக்கையை வளர்க்கும். அறிவு பயத்தை குறைக்கும். அதிகம் கற்றுக்கொண்டால் விஷயங்களை புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் முடிவெடுக்க முடியும். நீண்டகால நோக்கத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். குறுகிய கால தோல்விகள் முக்கியமில்லை. தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். நல்ல சூழல் முக்கியம். பெரிய சிந்தனை கொண்டவர்களுடன் இருப்பது உங்கள் மனநிலையை மாற்றி வளர்ச்சிக்கு உதவும். நீங்கள் உங்களிடம் கேளுங்கள், நான் முயற்சி செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? இந்த கேள்வி உங்களை செயல்பட தூண்டும். தோல்வி பயம் செல்வத்தின் மிகப்பெரிய எதிரி. ஆனால் உண்மை என்னவென்றால் தோல்வி வெற்றியின் ஒரு பகுதி. அதை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் நிதி சுதந்திரத்தை அடைகிறார்கள்.